அமெரிக்க தடைகளை மீறி இந்தியாவோட வர்த்தகம் 2% உயர்ந்ததை பார்த்தோம். வருங்காலங்கள்ல அது கூட வரும் அப்படிங்கிறது ஏறக்குறைய இப்ப உறுதியாகுது. காரணம் என்ன அப்படின்னா, யுஏஇ போன்ற நாட்டோட மன்னர் இந்தியாவுக்கு வரப்போறார். அதுக்கடுத்து கனடா நாட்டு பிரதமர் இந்தியாவுக்கு வரப்போறார். இது 2மே ஒரு மிகப்பெரிய விசிட். ஏன் அப்படின்னா, உலகமே டாரிஃப் வார்ல இருக்கு. ட்ரம்போட அழுத்தம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் ஜாஸ்தியாகிக்கிட்டே இருக்கு. அது நன்மை, எதிரி, பக்கத்து வீட்டுக்காரன், எதிர்த்த வீட்டுக்காரன் எதையும் பார்க்கறது இல்ல. அம்புட்டு பேருக்கும் வச்சுக்க டாரிஃப் 20%, 25% அப்படின்னு இஷ்டத்துக்கு போட்டு விளையாடுறாரு. இப்ப ட்ரம்போட கவனம் பூரா கிரீன்லாந்துக்கான டாரிஃப்ல கவனமா இருக்காரு. இப்ப ஏற்கனவே மொத பிள்ளையார் சொல்லி எங்க போட்டாரு? கனடா 51வது மாகாணம்னு போட்டாரு. அந்த கனடா கிளம்பி வருது. இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் ஏகப்பட்ட வாய்க்கா தகராறு இருந்துச்சு. அதுல சிக்கி சின்னாபின்னமானது கனடா தான். இல்லையே அப்படின்னு நம்ம ஆட்கள் யாராச்சும் சொல்லக்கூடும். அதுக்கெல்லாம் நான் பொறுப்பு கிடையாது. கனடா தான் சிக்கிச்சு, தவிச்சுச்சு. இப்ப யூ டர்ன் போட்டு வலிக்கு வருது. இதுல கனடா, இந்தியா பகையா அப்படின்னு கேட்டா, அங்கதான் ஒரு சின்ன திருத்தம். இந்தியா ஜஸ்டின் ட்ரூடோ இதான் பகை. தனி ஒரு மனிதர், அந்த மனிதருக்கு விழுகக்கூடிய ஒரு 10 ஓட்டு, அந்த 10 ஓட்டுக்காக அந்த நாட்டையே குட்டிச்சவரா மாத்துன ஒரே பெருமை ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு தான் உண்டு. அதனால தான் அந்த மக்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. போயோ உன் சேவை போதும்யா கனடாவுக்கு அப்படின்னு கிளப்பி விட்டாங்க. இந்தியா கனடா இப்ப வர்த்தகத்துல ஒரு முக்கியமான மைய புள்ளியா மாறிக்கிட்டு இருக்கு. டாரிஃப் வர ஒட்டி இந்தியா கனடா வர்த்தக பேச்சுவார்த்தை அப்படின்னு பார்த்தோம்னா, அது 2010ல இருந்து நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். காரணம் ஈக்குவலான மைலேஜுக்கு கனடா ஒத்து வராம இருந்துச்சு. இப்ப அப்படி கிடையாது. கனடா வந்துதான் ஆகணும். காரணம் என்ன? கனடா 50% இல்ல 75% அமெரிக்காவை நம்பியே இருக்கு. 100க்கு 75% அமெரிக்காவுக்கு அனுப்பும்போது, டேய் 7% அனுப்பும்போதே அவன் வச்சு செய்வான். நீ 100க்கு 75%ன்னா அவன் 51வது மாகாணமா உன்னைய கூப்பிடுறதுல தப்பே கிடையாது. போயா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்ப அதெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி கனடா மல்லு கட்டுது. குறைக்கணும் அப்படின்னா எங்கிட்டு போய் குறைக்கிறது? 75% சும்மா மாத்த முடியுமா? அக்ரெசிவா இறங்கி 2% மாத்தினாலே பெரிய விஷயம். பெரிய ஆட்கள் 10% மாத்தினாலும் பெரிய விஷயம். ஆனா கனடா அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டி ரொம்ப வேகமா நகர்றாங்க. நகராட்டி 51வது மாகாணம் சிம்பிள். துடிப்போட வேலை பார்த்தா நாடுங்கிற அந்தஸ்து. துடிப்பு இல்லாம வேலை பார்த்தா அமெரிக்காவோட ஒரு மாநிலம் அப்படிங்கிற அந்தஸ்து. 2மே நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் இருப்பார்கள். காரணம் இணையும் போது ஏகப்பட்ட டாலர்களை தரேன் அப்படின்னாரு ட்ரம்ப். டாலர்களுக்கு இங்க பஞ்சம் இல்லடா. கெனடியன் டாலர் எங்ககிட்டயும் நிறைய இருக்குன்னாங்க அங்க உள்ளவனுங்க. இப்படி காரசாரமா ஓடிக்கிட்டு இருக்கும்போது பெரிய அளவு அப்படி ஒரு சீனாவை நோக்கி ஒரு பார்வை, இந்தியாவை நோக்கியும் பார்வை. இதுல இந்தியாவை பொறுத்தவரை பிரச்சனை கிடையாது. ஒரு மியூச்சுவலான பெனிஃபிட்ல போக முடியும். கனடாவை நோக்கி போகும்போது ஆட்டோமேட்டிக்கா நாய்க்கு பயந்து முதல்ல உள்ள குளத்துல விழுந்த கதையா மாறிடும். அதைத்தானே தவிர அதை தாண்டி வராது. இப்ப முந்தி வந்து சீனாவோட ஃபேஸ் அப்படிங்கிறது ரொம்ப மறைமுகமா இருந்துச்சு. இப்ப வெளிப்படையா இருக்கிறனால ஐரோப்பிய தலைவர்கள் அடிக்காத ரவுண்டா வாரத்துல 7 நாளும் ஐரோப்பால இருந்து 7 தலைவர்கள் மாத்தி மாத்தி ரவுண்ட் அடிச்சார்கள். 3 மாசம் ரவுண்ட் அடிச்சார்கள். உருப்பட முடிஞ்சா அப்படின்னு கேட்டா முட்டு சந்துல போய் அழகா நின்னார்கள்ங்கிறத தாண்டி ஒண்ணும் கிடையாது. அப்ப கனடாக்கு மட்டும் என்ன வேற பாதையை காட்டி ஹைவேஸ்ல ஏறி போ ராஜான்னு சொல்ல போறாங்களா? ஒண்ணும் கிடையாது. அதனால சீனாவோட ரவுண்டு கனடாவுக்கு நம்ம ஒண்ணும் கவலைப்பட தேவையில்ல. அமெரிக்கா கவலைப்பட்டுக்கிட்டோம். ஏன் அப்படின்னா சீனாவை நோக்கி போட்டிருந்த சில டாரிஃப்களை கனடா கட் பண்ணுது. இது யாருக்கான மெசேஜ்னா அமெரிக்காவுக்கான மெசேஜ். அமெரிக்கா சீனா மேல டாரிஃப் போடுது. கனடா டாரிஃபை தூக்குது. பதிலுக்கு கனடா மேல டாரிஃப் போடுறேன் அப்படின்னா அவன் சீனாலையும் இந்தியாலையும் பொருட்களை பார்க் பண்ணிட்டானா முடிஞ்சு போச்சு. அந்த வேலையில கனடா வேகமா இறங்குது. வரும் வாரங்கள்ல வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. டெல்லியும் உறுதிப்படுத்தி இருக்கு. இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். 1000 தான் நம்ம கனடாவை தூக்கி போட்டு மிதிச்சோம் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு கொஞ்சம் இழப்புகள். அந்த இழப்புகள் இனி வருங்காலங்கள்ல ஈடுகட்டப்படும். டிரான்சாக்ஷன் ஸ்மூத்தா நடக்கும். பல்வேறு விஷயங்கள்ல டிரான்சாக்ஷன் இனி ஸ்மூத்தா இருக்கும். இந்தியா கனடா. இந்த பக்கம் யுஏஇ பொறுத்தவரை கேட்கவே வேணாம். டாலரை சேலஞ்ச் பண்ணி திராம் ரூபியில ட்ரேடே போய்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல அந்த ட்ரேடோட வால்யூம் அப்படிங்கிறத கணிசமா ஏத்தணும். அதாவது ஆயில் இல்லாம மத்த பொருட்களை ட்ரேடோட வால்யூமை கணிசமா ஏத்தணும் அப்படிங்கிறதா டார்கெட். ஆயில் நமக்கு தேவை. ஆயில வச்சாதான் அவர்களும் வாழ முடியும். அது வந்து அத்தியாவசியம். அதை தூக்கி ஓரமா வை அப்படின்னு சொல்லி ஓரமா வச்சு ஏற்கனவே பல வருஷங்களா ஒர்க் அவுட் பண்ணி கணிசமான பில்லியனை தட்டி தூக்கிட்டு இருக்கோம் ட்ரேட்ல. ஏது
இந்தியா யுஏஇ ட்ரேடு. இப்ப ட்ரம்போட டாரிஃப் வாரு, ட்ரம்போட அழுத்தங்கள், யுஏஇ ஏமன்ல நடத்தக்கூடிய சண்டை, இதுக்கெல்லாம் நடுவுல அவர்களுக்கும் மிகப்பெரிய பொருளாதார பலம் தேவை. தூங்கிட்டு இருந்த சிங்கம் தட்டி எழும்புச்சுங்கிற மாரி திடீர்னு முழிச்சு பார்க்கும்போது ஏமன்ல போய் யுஏஇ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. "ஏலே நீயாடா? ஏன்டா?" அப்படின்னு கேட்டா, "அதெல்லாம் பிராந்திய அரசியல். யாரும் தலையிடாதீங்க. தொலைச்சு புடுவேன்" அப்படின்ட்டாய்ங்க. யாரு இப்ப தலையிட்டா? மல்லு கட்டுங்க அப்படிங்கிற மாரி ஊர்ல எல்லா பேரும் நின்னு வேடிக்கை பார்த்தாங்க. வேடிக்கைன்னு கூட சொல்ல முடியாது. அவன் அவன் பிரச்சனையே பெரும் பிரச்சனை. இவர்கள் இந்த பக்கம் ஏமன்ல சண்டை போடும்போது, ஈரான்ல பத்திக்கிட்டு எரியுது. ஈரான் எப்படி தலையிட முடியும்? ஆஹா! அமெரிக்கா பிஸியா இருக்கானே, நம்ம தைவான் பக்கம் போலாமா? அப்படின்னு சொல்லி சீனா அங்கிட்டு ரவுண்ட போட்டுக்கிட்டு இருக்கு. ஐரோப்பாவ பொறுத்தவரை கேட்கவே வேணாம். கிரீன்லாண்ட காப்பாத்துறதுக்கு போராடுறாய்ங்க. அட்லீஸ்ட் அப்பப்ப பிரசன்ட் போடணும் அப்படின்னு சொல்லி உக்ரைன் யுத்தத்துக்காக எதையாச்சும் பேசிக்கிட்டு திரியிறாய்ங்க. வழக்கம் போல ஐரோப்பாவ மறந்துருவாய்ங்க எல்லா பேரும். ஐரோப்பாவும் இந்த சண்டைகள்ல ஒண்ணும் தலையிட போறது கிடையாது. அடுத்து அண்ணன் அமெரிக்கா தான். அண்ணன் அமெரிக்கா கொஞ்சம் மல்லு கட்டட்டும். நம்மள ட்ரில்லியன்ல குளிப்பாட்டுற அளவுக்கு இவனுங்கள்ட்ட காசு இருக்கு. கொஞ்சம் குறைஞ்சா தான் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனும் ஹாப்பி. இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் யுஏஇ இந்தியா கிட்ட வருது. ஏற்கனவே கணிசமான பில்லியன்கள கச்சா எண்ணெய தவிர்த்துட்டு ஏத்தி வச்சிருக்கோம். சல்லுன்னு ஏத்தி வச்சிருக்கோம். இப்ப அதையும் சல்லுன்னு ஏறக்குறைய அமெரிக்காக்கு ஈக்குவலா ஏத்தணும் அப்படிங்கிறது தான் டார்கெட்டு. ஏத்திருவோம். அமெரிக்காவோட ட்ரேட் வார் வரி போடுறது அப்படிங்கிறது பெரிய அளவு வருங்காலங்கள்ல உதவுமான்னு கேட்டா, உதவாம போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. காரணம் இந்த ஆள் எல்லார் மேலயும் டாரிஃப தூக்கி போட்டாரு. நாளைக்கு இன்னொரு ஆள் வந்து பார்த்தாலும் அடுத்த ஒரு குட்டி ட்ரம்ப் வந்து போடுவாரு அப்படிங்கிற ஒரு டேஸ்ட்ட எல்லாரும் பார்த்துட்டார்கள். அதனால இனி முழிச்சுக்கிட்டா மட்டும்தான் அட்லீஸ்ட் சில பெர்சன்டேஜ்கள காப்பாத்திட்டா, பெரிய அளவு இழப்புகள சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லி பிளேயர்கள் வர்த்தக ரீதியா ஸ்டஃபில் ஆகுறார்கள். ஐரோப்பா முழிச்சுக்கிட்டு ராணுவ ரீதியாவே ஸ்டஃபில் ஆகிக்கிட்டு இருக்கான். அதுதான் கிரீன்லாந்து விவகாரம் கடந்த வீடியோல பார்த்தோம். பார்க்காதவங்க பார்த்துருங்க. "என்ன 12 மணிக்கா?" அப்படின்னு கேட்கக்கூடாது. தேசபக்தியில போட்டிருக்கு. ட்ரேட் வார் ஒரு பக்கம் பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல வெற்றி பெறதுக்கு அமெரிக்கா கிட்ட மட்டும் மல்லு கட்டாம, பேச்சுவார்த்தை நடத்தாம, இந்தியா பல வழிகள்லயும் ஜெட் வேகத்துல பயணிக்குது அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.